பிரைஸ் தி லார்ட். ஞாயிறு தோறும் பிள்ளைகள் ஆடி பாடி எங்கோ செல்வதை ரகுராம் கவனித்தான். அவனையும் அவர்கள் அழைத்ததால் அவர்களோடு ரகுராமும் அங்கு சென்றான். பாடல்களும் கதைகளும் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தன. ஆகவே ஒழுங்காக தவறாமல் அங்கு போக துவங்கினான். அங்கே அவனுக்கு ஒரு பைபிள் கொடுக்கப்பட்டது. வீட்டில் உள்ளவர்கள் தடை செய்வாரோ என்று பயந்து அதை ஒளித்து வைக்க எண்ணினான். தன் தம்பியின் பொம்மை லாரிக்கு அடியில் அந்த வேதாகமத்தை ஒளித்து வைத்தான். ஒரு நாள் தம்பி லாரியை உருட்டி விளையாடும் பொழுது கட்டிலின் அடியில் இருந்த பைபிள் வெளியே தெரிந்தது. லபக் என்று அதை எடுத்து சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அதை கட்டிலுக்கடியில் தள்ளி வைத்தான். பைபிள் பத்திரமாக இருக்கிறது என்று மகிழ்ச்சி அடைந்தான். சற்று நேரம் கழித்து வீட்டை சுத்தம் பண்ணுவதற்காக அவனுடைய அம்மா துடைப்பத்தை எடுத்து கட்டிலுக்கு அடியில் கூட்டின போது பைபிள் வெளியே தெரிந்தது. உடனே அவனுடைய அம்மா கோபம் கொண்டு அதை குப்பை தொட்டியில் வீசினார்கள். ரகுராமுக்கோ ஒரே துக்கம். அதை எடுத்து தூசியை தட்டினான். இந்த பரிசுத்த வேதாகமத்தை எங்கு மறைத்து வைக்கலாம் என்று யோசித்தான். யோசித்து கடைசியில் யாருமே எடுக்க முடியாத இடத்தில் ஒளித்து வைத்தான். எனக்கு அருமையானவர்களே, எங்கே என்று உங்களால் யூகிக்க முடிகிறதா? தன் இருதயத்தில் மறைத்து வைத்தான். பரிசுத்த வேதாகமம் கையில் கிடைக்கக்கூடாத பஞ்ச நாட்கள் வரும். அப்போது நாம் மனதில் பதிய வைத்திருக்கும் வசனங்கள் தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு பேசும். பைபிள் வசனங்களை மனனம் செய்ய துவங்குங்கள். அவசர நேரத்தில் அவை உங்களோடு பேசும். தீமை நின்று உங்களை விலக்கி காக்கும். தேவையில்லாத எத்தனையோ காரியங்களை நம் மனதில் பதித்து வைக்கிறோம் அல்லவா? அப்படி செய்யாமல் நம் மனதிலிருந்து அகற்ற வேண்டிய காரியங்களை நாம் அகற்றி வசனங்களை மனதில் பதிய வைப்போம். வேத வசனம் நமக்கு மன மகிழ்ச்சியை தரும். எனவே தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது என்று. எனவே என கருமையானவர்களே, இந்த நாளிலிருந்து நம்முடைய கால்களுக்கு தீபமாகிய வேத வசனத்தையும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாகிய வேத வசனத்தையும் நம்முடைய இருதயத்திலே பதித்து வைப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.